தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபையான காலையிலே உங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த காலையிலே ஆண்டவர் சொன்னார், மலைகள் விலகினாலும் பர்வதங்களிலே இருந்தாலும் என் கிருபை விலகாது என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளெல்லாம் உடைய கிருபையினால் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுவாராக. என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்திலே யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை தேவ மகிமைக்காய் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் உயிரோடு எழுந்த பின்பு தன்னுடைய சீஷர்களுக்கு தரிசனமாகிறார். தரிசனமான பின்பு அவங்க அன்பான தேவச்சனமே அவங்க மேலே ஊதிட்டு அவர் சொல்றாரு, நீங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி. காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, அன்பான தேவச்சனமே, ஆண்டவருக்கு தெரியும் கர்த்தருடைய பிள்ளைங்க என்னங்க இந்த உலகத்தில் ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழணும்னா அவங்களுக்கு மாம்ச பலத்தினால ஆகாது, தேவ பலன் அவசியம் என்று சொல்லி. ஏன்னா சகரியா 4:6 ஆண்டு சொல்லும்போது சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி. அப்போ அன்பான சகோதரனே சகோதரியே, தேவ ஆவியானவருடைய வல்லமை, தேவ ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு ரொம்ப முக்கியம். காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, உலக பிரகாரமான காரியங்களில் நம்ம மாம்ச பிரகாரமாக போராடலாம். ஆனால் ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற என்னங்க ஆகாயத்தின் பிரபுவோடு நம்ம போராடணும், அவனை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு தேவ பலன் அவசியம். ஆகையால தான் 18ஆம் சங்கீதத்தில் தேவ மனுஷன் ஆகிய தாவீது சொல்லும் போது சொல்றாரு, உம்மாலே நான் சேனைக்குள்ளே பாய்வேன், உம்மாலே நான் மதிலை தாண்டுவேன். அப்போ தேவ பிள்ளைகளுக்கு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை தேவைன்னா அவங்களுக்கு என்ன தேவைன்னா தேவ பலன் தேவை. ஆகையால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லும்போது சொன்னாரு, நான் உங்களை திக்கற்றவளா விடமாட்டேன் என்று சொல்லி. காரணம் என்னன்னா, ஆண்டவருக்கு தெரியும் அவருடைய ஊழிய காலம் முடியுது, அவர் பிதாவினிடத்திலே போக வேண்டும் என்று சொல்லி. ஆகையால் அவர் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவளாக விடமாட்டேன், உங்களை அனாதைகளா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆகையால் நான் போகிறேன், உங்களுக்காக தேற்றரவாளனை அனுப்புகிறேன். அப்போ இன்னைக்கு அன்பான தேவச்சனமே, உனக்கும் எனக்கும் நமக்கும் பரிசுத்த ஆவி ஆனவருடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நமக்கு அவசியம். காரணம் என்னன்னா, வேதம் சொல்லுது, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிச்சிங்கன்னா, ஆவியானவர் பிரியமல்ல அவர் வரும்போது என்ன பண்றாராம், பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து உலகத்தை எச்சரிக்கிறார். அப்போ அன்பான தேவச்சனமே, இன்னைக்கு ஏன் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் அவசியம்னு சொன்னா, நம்ம பாவம் இல்லாம பாவம் செய்யாம பாவத்திலே நம்ம வாழாம பரிசுத்தமா வாழ்வதற்கு. இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா, நம்ம தப்பு செய்யும் போது நம்முடைய தப்பை அன்பாளை நமக்கு சுத்தி காட்டி, நம்முடைய தப்பை உணர்த்தி, நம்ம தப்பு செய்யாதபடி பாவத்தில் வாழாதபடி பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துறதுக்கு நமக்கு துணையா யார் தேவைங்க? பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஏன்னா அவர் பேசுகிறவர். நீங்க அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. பேதுரு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் பேதுரோடு பேசுகிறார். 3 பேர் அனுப்பிச்சிருக்கிறேன், அவங்க கூட எந்த வார்த்தையை நீ பேசாம அவங்க கூட நீ போ அப்படின்னு. ஆவியானவர் யாருன்னு சொன்னீங்கன்னா, நம்மோடு பேசுகிறவர். ஆகையாலே நம்முடைய தவறுகளை நமக்கு சுத்தி காண்பிக்க பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ரொம்ப முக்கியமானது. ஆகையால தான் ஆண்டவர் சீஷர்களுக்கு சொன்னார், நீங்கள் பரிசுத்த ஆவியினுடைய பலனை பெற்றுக்கொள்ளுங்க. அப்போ இன்னைக்கு பரிசுத்த ஆவி இல்லாததுனால தான் அநேகர், அந்த அபிஷேகம் இல்லாததுனால தான் ஆவியானவருடைய ஏவுதல். அன்பான தேவ ஜனமே, ரோமர் 8:14 வாசித்து பாருங்க. எத்தனை பேர் தேவ ஆவியினால் நடத்தப்படுறாங்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைங்க என்று சொல்லப்படுது. அப்போ இன்னைக்கு அநேகர் ஆவியினால நடத்தப்படாததுனால தான், மாம்சத்தின்படி உலகத்தின்படி வாழ்றதுனால தான் அவங்க இன்னும் ரட்சிக்கப்பட்டுன்னு சொன்னாலும் கூட இன்னும் பாவத்தில் சாபத்தில் என்னங்க பாவ பழக்க வழக்கத்தில் இன்னும் என்னவா இருக்கிறாங்கன்னா கடின இறுதியம் உள்ளவளா இருக்கிறார்கள். ஆகையால் அன்பான இந்த நிலைமை மாறணும்னா நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம்
அவசியம். ஏன்னா அவர் நமக்கு பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பு குறித்து என்ன பண்றாருங்க? கண்டித்து உணர்த்துறார். நம்முடைய தவறுகளை நமக்கு சுத்தி காண்பிக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்க வேதத்துல ரோமருக்கு எழுதின புத்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுது, மாம்ச சிந்த மரணம், ஆவியின் சிந்த ஜீவன் என்று. அப்போ நம்ம ஆவிக்குள்ளே நடத்தப்படும் போது ஆவியானவர் நம்மளை என்ன பண்ணுவாருன்னா, உலகத்திலிருந்து வேர்பிரித்து என்னங்க, உலகத்தினால் நாம் கரைப்படாம தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழும்படியா நமக்கு தேவ ஆவியானவர் உதவி செய்வார். இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாததுனாலதான் அவங்க பிரியமான தேவ ஜனமே தொடங்குறாங்க, ஆனா முடிக்க முடியல. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பவுல் கலாத்திய சபையை பார்த்து சொல்றாரு, நன்றாய் ஓடினீர்களே, உங்களை கெடுத்தது யாருன்னு. காரணம் என்னன்னா, அந்த சபையார் ஆவியிலே ஆரம்பித்தார்கள், மாம்சத்திலேயே முடித்தார்கள். ஆகையால இன்னைக்கு ரொம்ப பேருடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை கேள்விக்குறியாக, கேலி பரிகாசமாக, இன்னைக்கு பாவத்தின் மேல் ஒரு வெற்றி இல்லாம அன்பான தேவ ஜனமே இன்னைக்கு விழுந்து எழுந்து நம்ம வாழ்றதுனால நம்மால என்ன ஆகுது? தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுது, தேவனுடைய நாமம் வீணில் விளங்குறது. ஸோ ஆகையால் இன்றைக்கு நம்ம உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை ஜெயிக்கணும்னா என்னங்க, நமக்கு அபிஷேகம் அவசியம். சோதனை எல்லா மனுஷனுக்கும் வருது, பிரசங்கிக்கிற எனக்கும் வருது, கேட்குறவங்களுக்கும் வருது. ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா, ஆவியானவருக்கு நம்ம விட்டு கொடுக்கணும், ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், ஆவியானவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்தில் நடத்துவார். அப்போ ஆவியிலே நம்ம நடத்தப்படும் போது ஆவியானவர் நம்ம எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது, அருமையாக நமக்கு ஒரு என்னங்க நண்பனை போல நமக்கு அவர் என்ன பண்ணுவார்? கற்றுக் கொடுப்பார். நமக்கு வரப்போகிற தீங்குக்கு அவர் விளக்குவார். ஏசாயா 59:19 சொல்லப்படுது, சத்ரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் குடி பிடிப்பார் என்று சொல்லி. அப்போ நமக்கு வரப்போற எல்லா ஆபத்திலிருந்தும் ஆவியானவர் நம்ம என்ன பண்ணுவாருங்க? தப்புவித்து காப்பார். ஆகையால் தான் ஆதி சபை அன்பான தேவ ஜனமே மகிமையாய் அவர்கள் எழும்பி தேவனுக்காக பிரகாசித்து உலகமெங்கும் போய் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்ததுக்கு காரணம் என்னன்னா, அவங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியினாலே நடத்தப்பட்டார்கள். ஆகையால் தான் அவங்க உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள் என்று சொல்லி சாட்சி பெற்றார்கள். அந்த நிலைமைக்கு நாம் கடந்து போகத்தக்கதாக இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற நீங்க ஒருவேளை பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெறாம இருந்தா, ஆவியிலே நடத்தப்படாம இருந்தா, ஆவியானுடைய சத்தத்தை கேட்காத இருந்தா, இன்னைக்கு அன்பான தேவ ஜனமே நீங்க கேளுங்க. லூக்கா 11:13 சொல்லுது, கெட்டவங்க உங்க பிள்ளைக்கு நல்ல ஈவை தரும்போது என்னை கேட்கிறவங்களுக்கு நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தரமாட்டேனோ என்று சொல்லி. அப்போ நீங்க ஆவியில பலனுள்ள மனுஷனா மாறினீங்கன்னா நீங்க மாம்சத்தை லேசா ஜெயிக்க முடியும், உலகத்தை லேசா ஜெயிக்க முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும். நமக்கு தேவ பலத்தினால என்ன பண்ண முடியுங்க? பெரிய காரியங்களை செய்ய முடியும். நீங்க சிம்சோனை பாருங்க, பரிசுத்த ஆவியானோட வல்லமை வந்த உடனே கட்டி வச்ச கட்டுங்கள்லாம் என்ன ஆகி போச்சுங்க? ஒரு வினாடியில் எல்லாமே தவிடுபடி ஆனது. அது போல அபிஷேகம் நம்ம மேல இருந்தா நம்ம எந்த வல்லமையும் நம்மளை மேற்கொள்ளாது. நாம் ஜெயித்து வெற்றியா வாழ முடியும். வெற்றியான வாழ்க்கை எத்தனை பேர் இன்றைக்கு வாழ விரும்புறீங்க? அத்தனை பேரை இன்றைக்கு தீர்மானம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு அந்த அபிஷேகத்தை தாங்க, அந்த பரிசுத்தாவினோட வல்லமை எனக்கு தாங்க, உம்மை போல நான் பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டு நடத்தப்பட உதவி செய்யும் என்று சொல்லி நம்ம கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஒவ்வொரு தேவ பிள்ளையுமா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால நிரப்பப்பட, ஆவியானவரால் நடத்தப்பட, ஆவியானோட சத்தத்தை கேட்க, ஆவியானவரே நீர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பு குறித்து கண்டித்து உணர்த்துவேன் என்று சொன்னீரே. எல்லா தீங்குக்கும் எங்களை விளக்குங்க, அவர்களை சுத்தி காண்பித்து நாங்கள் பாவத்தில் வாழாதபடி, அக்கிரமத்தில் துர்மார்க்கத்தில் ஜீவிக்காதபடிக்கு உமக்கென்று வேர்பிரிந்த வாழ்க்கை வாழ
எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் தகுதிப்படுத்துங்க. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாளில் ஏசாயா 10:27 அபிஷேக நுகங்களை முறிக்கும் என்று சொன்னீர. யாரெல்லாம் மாந்திரிக வல்லமைகளாலும் பிசாசின் வல்லமைகளாலும் பாவத்தினுடைய பெந்தகத்தினாலும் ஆண்டு சாபத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாங்களோ எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. யாருடைய சரீரத்தெல்லாம் பிசாசானவன் கட்டி வைத்து வியாதிகளால் அசுத்தாவினுடைய வல்லமைகளால் மாந்திரிக அந்த கிரியைகளால் கட்டி வைத்து முன்னேறக்கூடாதபடி காணப்படுகிறார்களோ எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரை இப்பொழுது சிம்சோன் மேல் பரிசுத்தாவினுடைய வல்லம் இறங்கும் போது அவருடைய கட்டுகள் எல்லாம் எப்படி ஆண்டு தவிடுபடியா மாறினதோ அதே போல எல்லா கட்டுகளும் அந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் அன்றைய குடும்பத்தாருக்குள்ள இருக்கிற எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக நான் கட்டளை இடுகிறேன். உடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யும். இவள் ஆண்டு குமாரன் விடுதலை ஆக்கின மெய்யான விடுதலை என்று சொல்லி விடுதலை பெற்று பலருக்கு ஆசீர்வாதமா தேவனுக்கு மகிமையா உமக்கு பிரீதியா வாழ உதவி செய்யும். தொடர்ந்து வழி நடத்தி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் விசுவாசிக்கிறேன். இந்த கடைசி காலத்திலே நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய என்னங்க நடத்துதல் அவசியம். அவருடைய சத்தம் கேட்டு அவருடைய சித்தத்தை செய்யணும். ஆகியால் ஒருவேளை அபிஷேகத்தை இழந்திருந்தா, ஆவியான படுத்திருந்தா இன்னைக்கு மனம் திரும்புங்க. ஆண்டுட்டு ஒப்புருவாங்க. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். இன்னும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னு சொன்னால் கீழே எங்களுடைய தொலைபேசியுடைய டிஸ்பிளே ஆகிறது. நீங்கள் எங்களை அணுகலாம். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஜெப குறிப்பு இருந்தால் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரியப்படுத்துங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.